மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்தியான அடை தோசை ரெசிபி பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் பச்சரிசி, 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். அரிசி பருப்பை கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்து கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச அரிசி பருப்பை நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நான் வதக்கி ஆட் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்காக முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்திருக்கேன். முருங்கைக்கீரை அதிகமாக சேர்த்து செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும் அடை தோசை. நான் இன்னைக்கு முருங்கைக்கீரைக்காக தான் அடை தோசைக்கே போட்டேன். முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணி கொடுத்தோன்னா நக்ஷுக்குட்டி சாப்பிட மாட்டா. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா மாவுல முருங்கைக்கீரை மிக்ஸ் ஆகிரும். தனியாக வித்தியாசம் எதுவும் தெரியாது, சாப்பிட்ருவா. நான் சேர்த்துருக்க மெஷர்மெண்ட்டு மொத்தமாக 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 10 தோசை வரும். உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும்.